டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. வா வாத்தியாரே படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. வா வாத்தியாரே படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வா வாத்தியாரே படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் அலப்பிக்க கும்மா அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சாங் நல்லா இருக்கு. டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே நம்ம அனிருத்தோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங் பட்டுமா அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் டிசம்பர் 18 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் துல்கர் சல்மான் இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஐ எம் கேம். ஐ எம் கேம் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சிறை. சிறை படம் டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ சிறை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நவம்பர் 29 ரிலீஸ் பண்றதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலையா அவர்கள் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 111வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ அந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பாலகிருஷ்ண பாலையா அவர்களுடைய 111வது படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா வரப்போகுது. இந்த படத்துல அவரு டூயல் ரோல்ல நடிக்கிறாரு. ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் லாக்டவுன். லாக்டவுன் படத்துடைய தமிழ் ட்ரைலரை விஜய் சேதுபதி அவர்களும் சசிகுமார் அவர்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனுபமாவுடைய லாக்டவுன் படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் லாக்டவுன் நடந்துச்சுல, அந்த பீரியட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாக்டவுன் படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அனகுண்டா அப்படிங்கிற ஒரு நியூ அனகுண்டா மூவி டிசம்பர் 25 வேர்ல்டு வைடா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா பட சீரீஸ்ல இவங்க இல்லாம எப்படி இப்ப முனிஃபை காஞ்சனா 4 படத்துல ஆக்டர் கோவை சர்லா அவர்கள் நடிச்சிருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஸ்ரீராம் அவர்களும் மீண்டும் காஞ்சனா 4 படத்துல நடிக்கிறதா இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டோட்டலா சொல்லணும்னா ராகுனுடைய டோட்டல் ஃபேமிலியுமே அப்படியே காஞ்சனா 4லயும் கண்டினியூ ஆகுறாங்க. படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. காஞ்சனா 4 படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் காஞ்சனா 4 படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தேரா இஸ்குமே. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி சனம் நடிச்சிருக்காங்க. தேரா இஸ்குமே படம் நவம்பர் 28 ஹிந்தி, தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் ரிவால்வர் ரீட்டா. ரிவால்வர் ரீட்டா படம் நவம்பர் 28 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. ரஜினி கேங் அப்படிங்கிற ஒரு ஹாரர் காமெடி மூவி நவம்பர் 27 தமிழ்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன் லீட் ரோல் நடிச்சிருக்க படம் தான் பிபி 180. இந்த படம் நவம்பர் 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது தமிழ்ல. ஜுடோபியா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியோட செகண்ட் பார்ட் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல நவம்பர் 28 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. யூடியூபர் டிடிஎஃப் வாசன், ஆக்டர் கிஷோர் இவங்க 2 பேரும் லீடர் நடிச்சிருக்க ஐபிஎல் அப்படிங்கிற தமிழ் படம் நவம்பர் 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நம்ம தல அஜித் அவர்களுடைய அட்டகாசம் படம் நவம்பர் 28 தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் லிங்குசாமி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, சமந்தா அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன அஞ்சான் படம் மறுபடியும் தியேட்டர்ல நவம்பர் 28 இந்த வாரம் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் தமிழ் படம் நவம்பர் 28 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. வெள்ள குதிரை அப்படிங்கிற தமிழ் படம் நவம்பர் 28 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன பேரும் பார்த்துடலாம். ஆக்டர் ரியோராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், சிம்பிளி சவுத் ஓடிடி அப்படின்னு இந்த 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் நவம்பர் 28 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஆரியன் படம் நவம்பர் 28 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படிங்கிற தமிழ் படம் நவம்பர் 28 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ரவிதேஜா ஸ்ரீலீலா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மாஸ் ஜெயித்ரா. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்டட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிங்கிள் பெல் ஹைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 26 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸோடைய சீசன் 5 வால்யூம் 1 தமிழ் டப்போட நவம்பர் 26 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ரேகை அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ். இந்த ரேகை அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல பிக் பாஸ் புகழ் ஆக்டர் பவித்ரா ஜனனி அவர்கள் ஒரு முக்கியமான போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் நவம்பர் 28 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க. த பெட் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல
ஜி5 ஓடிடியில் நவம்பர் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரஷ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நவம்பர் 28 லயன் கேட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பெர்மித்யூ வார் அப்படிங்கிற ஒரு டைனோசர் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் லயன் கேட் பிளே ஓடிடியில் நவம்பர் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.